அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 14/12/2025 இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய ஐயா திரு சந்திரசேகர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய ஐயா திரு சந்திரசேகர் ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்போடு சந்தோஷமா இருக்கணும். சந்திரசேகர் ஐயா மற்றும் அவர் குடும்பத்தினர் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழணும் வேண்டிக்கிறோம். ஐயா அவங்களுக்கு வாழ்த்த எங்களுக்கு வயதில்லை, இருந்தாலும் வணங்குறோம். திரு சந்திரசேகர் ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் பிறந்த நாளை முன்னிட்டு 100 நபர்களுக்கு அன்னதானம். ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், அண்ணாமலையார் கோவில் பக்தர்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் அனைவருக்குமான அன்னதானம் இன்னைக்கு சந்திரசேகர் ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஐயா அவங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய். சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. நமச்சிவாய் நமக. நமச்சிவாய். சாமி ஃபேன் போடுங்க சாமி. करमूले तू
நம சிவாய நமக. இன்னைக்கு 14/12/2025 இன்றைய தினம் அன்னதானம். எஸ்கே கிருஷ்ணா அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. எஸ்கே கிருஷ்ணா அவங்களுக்கு 9 வயது முடிந்து 10வது வயது நடக்குது. அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. எஸ்கே கிருஷ்ணா குழந்தை அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால பல்லாண்டு காலம் நீரூடி சகல ஐஸ்வர்யங்களோடையும் செல்வங்கள் செழிப்போடையும் வாழணும்னு வேண்டிக்கிறோம். எஸ்கே கிருஷ்ணா அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு 50 நபர்களுக்கு அன்னதானம். எஸ்கே கிருஷ்ணா வாழ்க 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 பல்லாண்டுகள். ஹாப்பி பர்த்டே மா, ஹாப்பி பர்த்டே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எஸ்கே கிருஷ்ணா அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. எஸ்கே கிருஷ்ணா அவங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும். ஐயா நமச்சிவாயம். எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கட்டும், நமச்சிவாயா இருக்கட்டும், அண்ணாமலையோட துணையா இருக்கட்டும், கண்டிப்பாக அடையாரோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். வேற என்னென்ன கிடைக்கும், நல்லது கிடைக்கட்டும், நல்லது நடக்கட்டும், நல்லது. நமச்சிவாய ஐயா நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க பல்லாண்டு வாழணும். சிவாய நம. உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, வாங்க உள்ள போய் உட்காருங்க, வாங்க உள்ள போய் உட்காருங்க. பார்த்து இடிக்காம போங்க, இடிக்காம போங்க. அங்க மீனா அண்ணாமலையார் படம் ஒன்று எடுத்துனோம்.
வாங்க சாமி, நல்லா இருக்கிறீங்களா? பார்க்கணும்னு பார்த்தேன், நீங்க எனக்கு கைக்கு அமையல. நான் இங்கே தான் ஒரு 5 மாசமா 4 மாசத்துக்கு மேலே ஆகுது, இங்கே தான் போட்டுன்னு இருக்கு ஒரே இடத்துல. ஆமாங்க சாமி, நல்லா இருக்கிறீங்களா? மிக சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடலாம், அது போல உட்காருமா, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற சாமி. நம்ம உடம்பே ஒரு மெட்டீரியல் தானே, யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆத்மாவா உடம்பா யோசிச்சு பாருங்க. ஆத்மா தான் இந்த உடம்பு உருவாக்குச்சு, இந்த மெட்டீரியல்லாம் அதுதான் உருவாக்குச்சு. இந்த உடம்புல இருக்கிற இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், கணையம், அப்புறம் 72,000 நாடி நரம்புகள், இன்னும் அற்புதமான மீனத்துக்கெல்லாம் அதுக்கு தேவையான உறுப்புகளை அதுவே உருவாக்கி, அதுவே விரிவடைகிறது, அதுவே சுருங்குறது, எல்லா வித்தையும் உள்ள பண்ணி வச்சிருக்காருல்ல. அப்போ யாரு அறிவுடையவர்? யாரை பிடிக்கணும்? கருவி, இந்த உடம்பே கருவி. அப்போ எது நம்ம பிடிக்கணும்? புலன்களும் கருவி தான் இல்லை. இப்போ யாரை பிடிக்கணும்? பணம் தேவைகளை பூர்த்தி பண்ணும் ஒரு அங்காடி. இப்போ இந்த உணவுக்கு யாரோ பணம் கொடுத்தாங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணுது. இதில் எது பெருசு? இது எடுத்து செய்கிறாங்க பார், அந்த சர்க்கிள், அதுதான் பெருசு. இந்த மூலப்பொருள்லாம் எங்கெங்கோ வந்தது, அதுதான் சர்க்கிள், அதுதான் கர்ம வினையை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு அந்த ஒரு மறைமுகமான ஒரு செய்தியை பெரியவங்க வச்சுருக்காங்க. அதான உண்மை. உட்காருங்க, சாப்பிடலாம். சாப்பிட்டு இது பண்ணலாம். இப்போ தயவு செய்து உட்காந்து சாப்பிட்டு போங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? அம்மா உட்கார வைங்கம்மா. அம்மா அப்படி கொடுங்க, சாப்பிட கொடுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், கண்ணாடி போட்டுன்னு இருக்காங்க பாருங்க. ஆமாம் ஆமாம், மீனாட்சி. அதுதான் ரொம்ப முக்கியம். அது சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியல. கடவுள் கொடுத்த கிஃப்ட், ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்கன்னா கிடைச்சது கிஃப்ட்டு தானே. கண்டிப்பாக அவரால் தானே இப்போ நீங்கள் இந்த பிடிக்க முடியுது. உண்மைதானே? இவருடைய நற்பண்புகளும் உங்களுக்கு வரும், இவருடைய தவமும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நல்லதுலாம் வரும் மனைவிக்கு. அவர் செய்கிற நல்லதெல்லாம் உங்களுக்கு போய் சேர்க்கணும், தெரியுமா? சுரேஷ் நல்ல உங்களுக்கு இந்த சர்வீஸை பயனுள்ளதாக மேலும் மேலும் சிறப்பாக வளர்றதுக்கான வழிகளை அவருக்கு உறுதுணையாக இருக்கு. அதே மாதிரி இறைநாமத்தை சொல்லுங்க. மந்திரம் வலிமை குழு பாரதி சொல்கிறாரு, அது மாதிரி இறைநாமத்தை மிக மிக சிறப்பு. வினோத்தோட சர்வீஸ் மிக மிக சிறப்பு. நான் 3 ஆண்டுகளாக நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பாக இருக்குது. மேலும் நல்ல நிலையில் வளர்ந்துருக்காரு, இன்னும் சிறப்பாக வளரணும். எல்லாரும் இப்போ நல்ல முறையில் அழிச்சின்னு போகணும் இந்த விஷயத்தை. 5 பசி இருக்குது. மது, வயிற்று பசி, அதுக்கடுத்து அது காம பசியாக மாறுது, அதுதான் சந்ததியை விரிவிக்கிறது. அதுக்கப்புறம் அது அறிவு பசியாக மாறணும், அது அப்புறம் அறம் பசியாக மாறணும், அப்புறம் உயிர் பசியாக இருக்கணும். இதுதான் ஞான நிலை தரக்கூடிய விஷயம். இதுக்கு ஒரு சின்ன உபகாரம் தான் அன்னதானம். இதை பெருசாக நினைக்கிறதில்ல, இது ஒரு சின்ன உபகாரம். இந்த உபகாரம் எங்கே எடுத்துன்னு போயின்னா உயிர் பசியில் எடுத்துன்னு போய் ஞானத்துக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு தான் இது. அதுக்காக வள்ளலார் கூட
உணவு கொடுத்தாரு, மொழி கஞ்சி தான் கொடுத்தாரு. ஏன்னா பசி நீக்கினாதான் சொல்றது கேட்கும் அப்படின்றதுக்காக தான் பசியை நீக்கிறதுக்கு இது வச்சது உணவு. உணவுடைய பயன் வந்து இத்தனை விஷயங்கள் இருக்கு அடிப்படையா. எதுக்கு ஆசைப்படாத ராஜா? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை இந்த பூமியில, ஒண்ணுமே இல்லை ஐயா. நாம் அனைவருமே இறைவனுடைய குழந்தை, பூரண இறைவனாவே இருக்கும். உள்ள இருக்கிற ஆத்மா தான் இறைவனா இருக்காரு, பூரண இறைவனா இருக்காரு. அவர் தான் இந்த தேகத்தை உருவாக்குனார். அவர் தான் இந்த தேகத்தினுடைய தன்மைகளை, அதனுடைய செயல்பாடுகளை உருவாக்கி புலன்களும் பொறிகளும் கொடுத்து கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு வான்னு இந்த சாம்பிள் இந்த பூமியில என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வான்னு அனுப்புறாரு. இது எப்படின்னா, தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போது நரர்கள்னா அசுரர்கள்னு அர்த்தம். அம்மாவோட மாதவிடாய் உண்டு வளர்ந்ததுனால நரர்கள். வெளிவந்த பிறகு மனு, பூமியில விளைந்த உணவு சாப்பிட்றதுனால அது மனு ப்ளஸ் தத்துவமா இருக்கு, பேர் மாறி இருக்கு. மனு ப்ளஸ் ஈசன் மனுஷன். அதுக்கப்புறம் அடுத்த நிலை தேவநிலை. தேவ ரகசியம் தேடும் உடம்புன்னு சொல்றார் வேதம். இப்போ தேவ ரகசியம் அது பிறப்பெனும் பேதம் நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பதறிவு. செம்பொருள் தான் செந்நிறமானவன் சொல்றாங்க சமஸ்கிருதத்துல கூட. அருணாச்சலன்னா செந்நிறமானவன். சூரியன் எப்படி இருக்காரு? செந்நிறமா தானே இருக்காரு. அதை தான் அவர் சொல்றார். பிறப்பெனும் பேதம் நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பதறிவு. அதுதான் அறிவாறிவு. அந்த அறிவு எங்க எடுத்து போய் சேர்க்கும்? அறிவு ஆசானை தேடும், ஆசான் குருவை காட்டி தெய்வத்தை காட்டித்தரும். தெய்வம் எதை எடுத்துன்னு போவோம்? இறைவனோடு ஐக்கியப்படுத்தும். மாணிக்கவாசர் இறைவனோடு ஐக்கியமாயிட்டார், வள்ளலார் இறைவனோடு ஐக்கியமாயிட்டார். அப்போ அந்த மாதிரி நம்ம இறைவனோடு இரண்டரை கலக்கிறத பற்றி தான் சொல்கிறோம். அதுதான் அருட்பெரும் ஜோதியாக இருக்குது. அது பெரும் தான் இறைத்தன்மையாக இருக்குது, இறை அனுபூதி. சரிங்க சரிங்க. வெளி எதுவுமே இல்லை, உள்ளதான் இருக்குது. உள்ளே பார்த்தது தான் வெளியே வச்சாங்க எல்லாரையும். என்னைக்காவது ஒரு நாள் கேட்டு வாங்க அப்படின்றதுக்காக தான் இத்தனை வழிபாடுகள். என்னுடைய கவனம் வந்து இங்க பரிமாறுறது, அங்க சாப்பாடு முடிஞ்சிடுச்சின்னு ஒருத்தர் சொல்லணும்ன்ற இது எல்லாமே ரொட்டேஷன்ல உங்களுக்கு நீங்க சொல்றதே கேட்டுட்டு இந்த பக்கம் இலையில ஒன்னும் எதுவும் வைக்காம இருக்காங்களே, தண்ணி கூட வைக்காம இருக்காங்களேன்னு யோசிச்சு நிற்கிறேன். தேவர் உரைக்கின்ற சிற்றம்பலம் என்றும், தேவர் உரைக்கின்ற சிதம்பரம் என்றும், தேவர் உரைக்கின்ற திரு அம்பலம் என்றும், தேவர் உரைக்கின்ற தென் பொதுவாமே திருமூலர். இதையே தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு அவர் சொல்றார். இது அடிப்படையான கருத்து. இதையே திருஞான சம்பந்தம் சொல்றார். நீலமேனி அமனர் திறந்தனின் சீலவாது செய் திருவுள்ளமே மாலும் நான்முகம் காண்பறிவோர் கோலமே இதாகிய குன்றமே நாளும் முன்புகளே மிக வேண்டும் தென் நாளவாய் உறையும் மாதியே. தென்னாளவாய் எது அப்படின்னா, உள்ள இருக்கிற உயிர் இருக்கிற இடம் தான் தென்னாளவாய். அதுதான் மதுரை. மான்னா உயிர் இருக்கிற இடம், அதான் ஆனா உயிர் இருக்கிற இடம், ஊன்னா ஒரு உகாரம், மான்னா உள்ளே போய் அடங்குற இடம். நம்ம தூங்குற இடம் எது? மகாரத்தில் தான் தூங்குறோம், அதுதான் மதுரை. அதனால தான் அவன் சொக்கநாதன் பேர். நான் தூங்குறது தானே, சொக்குதுவா எனக்கு கண்ணு சொக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இறைவன். இப்போ உள்ளே இருக்கிற இறைவனோட நம்ம இரண்டரை கலக்கு. தூங்காமல் தூங்கி விழுப்புன்னு போல நல்லா நல்லா இருந்ததுங்களா? சூப்பராக இருந்துச்சு. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்றார். உறங்குவது போல் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலாம் பிறப்பு. என்னன்னா ஒரு மனக்குறையாவே இருந்துச்சு. என்னன்னா நம்ம அது இயற்கை நத்து, நீங்க எதையுமே குறையே இல்லைங்க. வயிறார சாப்பாடு மனசு நிறைவேறிச்சு. சந்தோஷம் ஐயா. வயிறார சாப்பிட்டீங்களா? திருப்தியாக இருந்ததுங்க, எல்லாமே சுவையாக இருந்தது, மனசு நிறைவேறிச்சு. நம்ம அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க. சிறப்பாக இருக்கு. நான் இன்னும் ஒரு நாள் போன வாரத்தில் வந்து அவங்கள தேடி வினோதத்தில் இல்லை அப்படின்னாங்க. சரி லேட் ஆகுனாங்க. சரி நாமளும் பயணிச்சுட்டேன். நான் ஒரு 11 மணிக்கு இன்னும் வந்தேன். சரி அவங்க நீங்கள் வெளியூர் போயிருந்தேன் போன வாரம். சரி பரவாயில்ல, கேட்டு தான் போனேன். அந்த அம்மா இருந்தாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு தான் போனேன். சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை எனக்கு தெரியல, அதனால அது சொன்னா உங்களுக்கு எட்ட பணி மிக சிறப்பாக செய்யணும். பட்டினத்தார் கூட சொல்றாரு, இந்த பாடலோட நான் முடிச்சுக்கிறேன். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்ட பணி என்றென்றிரு மனமே இதுவே உனக்கு உபதேசம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பசித்தோர் முகம் பார், அது ஒரு பணி. அப்புறம் நடு நீங்காமலே நமக்கு இட்ட பணி என்றென்றிரு மனமே, அந்த பணி நீங்க செய்யுங்க. இதுல எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ பசித்தோர் முகம் எல்லாரும் பார்க்க மாட்டோம், பார்க்க முடியாது.
எல்லாராலையும் அந்த குணம் வராது. அது இறைவன் நிர்ணயிச்சிருக்காரு. அவங்க தான் அதை பசின்னா உடனே கொடுத்துருவோம், என்னவோ கொடுத்துருவோம், கையில் இருக்கிறத கொடுத்துருவோம். அப்படி எல்லாருக்கும் இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்காங்க. 800 கோடி மக்களுக்கும் பசியோட உணர்வு தெரியாது. அதுக்குன்னே படைக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த கர்மா தீரணும், அதுக்காக அதை செய்ய வைக்கிறார். இதெல்லாம் கர்மா தீக்கிறது. இதெல்லாம் ரகசியமான ஒரு விஷயம். எம்ஜிஆர் கூட எல்லாருக்கும் உதவி பண்ணாருன்னா அவருடைய கர்மா தீக்க வந்தார். கர்ணன் கூட எல்லாராலையும் அதை செய்ய முடியுமான்னா உலகத்தில் இன்னைக்கு வரையும் செய்ய முடியல. உண்மைதானே? அடிப்படையான கருத்து. அப்போ பசித்தோர் முகம் பாருன்றது இறைவன் கொடுத்த உங்களுக்கு அந்த பணி கொடுத்துருக்காரு. அது மிக செம்மையாக செய்திருக்கீங்க. 6 வருஷமாக செய்கிறீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். மேலும் இது தழைக்கட்டும், வளரட்டும், மலரட்டும், என்று நல்லபடியாக வளரட்டும். இதுதான் இது பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். இதுலேயே அடிக்கட்டும் பாருங்க அந்த செய்தி. சரிங்க சார். அப்போ இதுதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க முன்னோர்கள்லாம். அப்போ ஏன் இந்த பசி நீக்கணும் அப்படின்னா இறைவன் பற்றின ரகசியத்தை சொல்றதோ இறைவனுடைய செவி வழி செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஆதாரமாக இருக்குது. பசி இல்லைன்னா செவடனாக தான் இருக்கும். காது கொய்யின்னு போகும். சாப்பிடலான்னு என்ன காது கொய்யின்னு போகும். அப்போது பசி கேட்காது. அதுக்காக தான் முன்னோர்கள் இது முதல் வச்சாங்க. விருந்தோம்பல் தான் முதல் விஷயமே. தமிழர்களுடைய முதல் பண்பு விருந்தோம்பல் தான். யாராவது நம்ம வீட்டுக்கோ தெரு வழியாக போகிறோம்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது நம்மளுடைய வழக்கம். கைனியில் ஏறு ஊதிட்டே இருப்பான். அவனுக்கு பூ கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அங்கே போகிறவங்க ஐயா வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடுவான். இங்கேருந்து கூப்பிடுவோம் 1/2 கிலோமீட்டருக்கு இருந்தாங்க வாங்க சாப்பிட்லான்னு. ஏன்னா நம்மளுடைய தமிழுடைய மரபு. ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. சிவாயினம் வாங்க வாங்க போயிட்டு சந்தோஷம். வாங்க சிறப்பாக செய்யுங்க. ரொம்ப
அருணாச்சல சிவ